அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட வரலாற்றை தான் பார்க்க இருக்கிறோம். பகுதி 1. உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய வெள்ளம் ஏன் வந்தது தெரியுமா? ஒரு முழு சமுதாயம் அல்லாஹ்வின் எச்சரிக்கையை தொடர்ந்து நிராகரித்ததால். அந்த மக்களை நேர்வழிப்படுத்த அல்லாஹ் அனுப்பிய மகத்தான தூதர் தான் நம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர் தனது மக்களை 1 நாள், 2 நாள், 3 நாள் அல்ல, 950 ஆண்டுகள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குமாறு அழைத்தார்கள். சிலைகளை விட்டு ஒரே இறைவனான அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று பகலும் இரவும் அறிவுரை கூறினார்கள். ஆனால் பெரும்பாலான மக்கள் அவரை நம்பவில்லை. அவரை கேலி கிண்டல் செய்தனர். இவரை பின்பற்றுபவர்கள் ஏழைகள் மட்டுமே என்று இகழ்ந்தனர். இவ்வளவு மறுப்புகளுக்கு பிறகும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையை இழக்கவில்லை. தொடர்ந்து அல்லாஹ்வின் செய்தியை எடுத்துரைத்தார். ஆனால் இறுதியில் அல்லாஹ்வின் கட்டளை வந்தது. ஒரு மிக பெரிய கப்பலை கட்டுங்கள். ஏன் அல்லாஹ் அந்த கப்பலை கட்ட சொன்னான்? மக்கள் ஏன் அதை கண்டு சிரித்தார்கள்? அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய படிப்பினை பார்ப்போமா? உண்மையை சொல்வதால் மக்கள் நம்மை ஏற்கவில்லை என்றாலும் நாம் பொறுமையுடனும் உறுதியுடனும் அல்லாஹ்வின் வழியில் நிலைத்திருக்க வேண்டும். மாஷா அல்லாஹ். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இன்றைக்கான கேள்வி என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மக்களை எத்தனை ஆண்டுகள் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள்? ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.